तत्प्राप्त वेदार्थ युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः वरददेशिक कृपापात्रं वरवरमणि गुणोद्भवम् आचार्य हृदय प्रवीणं वंदे संपत्कुमारं गुरु श्रीयपदिயான சர்வேஸ்வரன் கிருபையாலே ராமானுஜ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம். முன்னால எம்பெருமானார் வைபவமாவே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாம அனுபவிச்ச அந்த ஸ்தோத்திரங்களுக்கு உண்டான அர்த்தம், அதுல எம்பெருமானாருடைய பெருமையை விவரிச்சு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம், இந்த ஆந்திரபூர்ணன்னு சொல்லக்கூடிய வடுக நம்பி அருளி செய்த இந்த அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம், அந்த நாமாவளி, அதற்குண்டான அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களுக்கு சேர உடையவருடைய திவ்ய சரித்திர பாகம் இவ்வாறு சேர்த்து அனுபவித்து வருகிறோம். அப்போ இப்ப நாம பார்க்க வேண்டியது 23வது ஸ்லோகம், 24வது ஸ்லோகம், 25வது ஸ்லோகம்னு இந்த 3 ஸ்லோகங்கள் அங்கீகிருத ஆந்திர பூர்ணாய நமக, ஓம் சாலக்கிராம பதிஷ்டிதாய நமக, ஓம் பக்தகிராம பூர்ணேஷாய நமக, ஓம் விஷ்ணுவர்தன ரக்ஷகாய நமக. இப்படி அந்த நாமாவளி எல்லாமே எம்பெருமானார் மேல்நாட்டுக்கு எழுந்தருளி மேல்நாட்டுல அவர் செய்த சீர்திருத்தங்கள், அதனால அவருக்கு உண்டான சீர்மை, அதனால அவருக்கு ஏற்பட்ட சீரும் சிறப்புகளை எல்லாம் நாம் அனுபவித்து வந்தோம். அதுல இந்த பௌத்தர்களை வெற்றி கொண்டது, முழுக்க பௌத்த தத்துவங்களையே அதனை தமது வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொண்டு பௌத்தர்களாக வாழ்ந்த எல்லோரையுமே ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாற்றி அமைத்தார். அதற்கு அந்த தேசத்து ராஜா விட்ரதேவன் சொல்லக்கூடிய அந்த ராஜா, அந்த ராஜாவையும் திருத்தி பணிகொண்டு அந்த ராஜாவினுடைய பெண் பிள்ளை அந்த குமாரதி, அவருடைய சரீரத்திலே ஒட்டி கொண்ட அந்த பிரம்ம ராட்சசன், அந்த பிரம்ம ராட்சசனை அந்த அரண்மனைக்கு எம்பெருமானார் காலிட்ட தட்சணமே அந்த பிரம்ம ராட்சசன் அப்படி உடலை விட்டு புறப்பட தொடங்கினான். அந்த பெண்ணை அந்த எம்பெருமானார் பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு பரையமா அந்த சரீரம், அந்த பிரம்ம ராட்சச பிடிப்பதற்கு உண்டான சரீரம் எப்படி இருந்தோ அதே மாதிரி அந்த சரீரத்தோட மிகவும் ஆதரத்தோட அந்த பெண் பிள்ளை, அந்த விட்ரதேவன் சொல்கிற ராஜா, அப்புறம் அந்த ராஜபத்னி எல்லோருமாக உடையவரை ஆசிரியத்தார்கள். பின்பு அவனுக்கு விஷ்ணுவர்தனன்கிற திருநாமத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படி அந்த எம்பெருமானார் அந்த ராஜாவினுடைய அந்த ஆசிரியம், அந்த ராஜாவுக்கு எதிராஜ ஆசிரியம் கிடைச்சது. எம்பெருமானாருடைய திருப்பணிக்கு ராஜ ஆசிரியம் கிடைச்சது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோட அந்த ராஜனுடைய அந்த உடையவருக்கு உண்டான அந்த ஆசிரியத்தோட எம்பெருமானார் வாழ்ந்து வந்தார். சரி, இவர் மேல்நாட்டுக்கு எழுந்துள்ளினார். தொண்டனூர் நம்பிங்கிற மருதூர் நம்பி, இப்படி பல சிஷ்யர்கள் கிடைத்தனர். அப்புறம் விஷ்ணுவர்தனுங்கிற ராஜாவையும் திருத்தி பணி கொண்டாச்சு. இனிமே நாம் நமக்குரிய தேவையை பூர்த்தி செய்வோம் என்று திருநாரணன் எம்பெருமானாருடைய சொப்பனத்திலே எழுந்தருளினார். அப்போ இங்க இருக்கிற காலத்துல இங்க யோகா நரசிம்ம சுவாமி, அந்த யோகா நரசிம்ம சுவாமி தொடக்கமாக எல்லோருக்கும் ஜீர்ணோதாரணம் பண்ணணும். ஆக எம்பெருமானார் ஜீர்ணோதாரணம் பண்ணார்னு வச்சுக்கணும். இங்க எம்பெருமானார் புதுசா ஒரு சிலையை நிறுவல, எம்பெருமானார் இங்க புதுசா ஒரு திருநாராயணனுக்கு ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் பண்ணி இங்க எழுந்தருள பண்ணல. இங்க கிருதயுகம் தொடங்கி இந்த திருநாரணன் இங்கே வசித்து வருகிறான். ஆதவ் கிருதே கமல ஜன்மணி சத்யலோகே துவாபட்சய ததிபோ ஸ்வகுமாரகாய தேனாவதீரிய வசுதாகிருத சன்னிதான. அப்பேற்பட்ட ஆதவ் கிருதே கமல ஜன்மணின்னு சொல்லக்கூடியது அந்த கிருதயுகத்துல அந்த சத்தியலோகத்திலிருந்து வந்தார். அப்ப பிரம்மாவோட திருவாராதன பெருமாள். அப்ப எல்லா பெருமானுமே பிரம்மா தான் முதல்ல ஆராதிச்சார். அதுக்குதான் பிரம்மோத்சவம்னு சொல்றோம். பிரம்ம உற்சவம்னு ஏன் சொல்றோம்னா, அந்த பிரம்மா ஆராதித்த முறையிலே இங்கே உற்சவம் நடக்கணும், அதுக்காக பிரம்மோத்சவம் வேறு. அப்படி இங்க ஒவ்வொரு பிரம்மோத்சவ காலத்திலையும் துவஜாரோகணம் செய்த பின்பு அன்றைய இரவு பேரி தாடனம் நடக்கும். பேரி தாடனம்னு சொன்னா அந்தந்த தேவதைகளை அழைத்தல். ஆக எம்பெருமானுக்கு ஒரு உற்சவம் கண்டனம்னா 33 கோடி தேவர்களும் வந்தாங்க. அதுல சுத்திர தேவதைகள்லாம் ஊருக்கு வெளியே இருக்கும்.
ஊருக்குள்ள வரக்கூடியதெல்லாம் சாத்விக தேவதைகள்லாம் ஊருக்குள்ள வருவார். சுத்திர தேவதைகள்லாம் ஊருக்கு வெளியே வந்து நிற்பார். எம்பெருமான் புறப்பாடான சமயத்துல அங்கிருந்து கொண்டு சேவிப்பார்கள். அவர்களுக்கு ஊருக்குள்ளே பிரவேசம் இல்லை. அதனால ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளையும், அங்க இருக்கிற கருப்பசுவாமி, அந்த மாதிரி சுடலைமாடன், அந்த அந்த தேவதைகளுக்கெல்லாம் முதல்ல பலி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் பிரம்மோற்சவம் தொடங்கும். அப்போ எல்லா சுத்திர தேவதைகளுக்கும் உண்டான அந்த சடங்குகளை செய்த பின்பு இங்கு பிரம்மோற்சவம் ஆரம்பம். அதுபோல பிரம்மா ஆராதித்த பெருமான் அந்த திருநாராயண பெருமாள், அந்த பிரம்மாவோட மானச புத்திரர்கள் சனத்குமார், அவரிடம் இந்த கிருதயுகத்துல இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை கொடுத்து, இந்த திருமேனி திருநாராயணன் திருமேனி, இந்த திருமேனியோட திருவடியில திருக்கமல பாதம்னு சொல்லக்கூடிய பெரிய பாட்டியார் வீற்றிருக்கிறார். இது அஷ்டாட்சரி க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் கீழே பூமியில தட்சிண பதரின்னு சொல்லக்கூடிய அந்த வேதாத்ரி, அந்த வேதாத்ரியில தத்தாத்திரேயர் அவதாரம் பண்ணி அங்க வேதாந்தங்களை எல்லாம் வெளியிட்டு அருளினார். அப்பேற்பட்ட அந்த புண்ணிய தீர்த்தங்கள், அஷ்ட தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த வேத புஷ்கரணி, தனுஷ்கோடி, தர்ப தீர்த்தம், யாதவ தீர்த்தம், பலாச தீர்த்தம், மைத்ரேய தீர்த்தம், நாராயண தீர்த்தம், வைகுண்ட கங்கைன்னு சொல்லி இந்த விதமான அஷ்ட தீர்த்தங்கள், அந்த அஷ்ட தீர்த்தங்களும் சுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த திவ்ய திருத்தலம். அப்புறம் அஷ்ட க்ஷேத்திரம் இருக்கு. நரசிம்ம க்ஷேத்திரம், நயன க்ஷேத்திரம், சீதாரண்ய க்ஷேத்திரம், தனுஷ்கோடி க்ஷேத்திரம், இப்படி அஷ்ட க்ஷேத்திரங்கள், அந்த அஷ்ட தீர்த்தங்கள். அதற்கு மேலாக இந்த யாதவாத்ரி வேதாத்ரியை சுற்றி கருடன் மற்றும் சுதர்சன ஆழ்வார் இரண்டு பேருமே சுற்றி சுற்றி வருகிறார்கள். அப்பேற்பட்ட திவ்ய க்ஷேத்திரமா இருக்கு. பெருமாளுக்கு வலது பக்கத்துல சுதர்சன ஆழ்வாரும், பெருமாளுக்கு இடது பக்கத்துல க்ஷேத்திர நாயகி யாதவாத்ரி ஈஸ்வரி, அந்த எதிகிரி நாயகம் வீற்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு விசேஷமான இந்த திவ்ய திருத்தலத்துல இந்த எம்பெருமான நீங்க பிரதிஷ்டிப்பி தரணும்னு சொல்லி அங்க பிரம்மாவோட கட்டளைக்கு இணங்க சரத்குமாரர்கள் அங்கே அந்த திருநாராயணனை பிரதிஷ்டிப்பிக்கிறார்கள். இந்த சரித்திரம் நடந்தது கிருதயுகத்தில். அதற்கு பின்பு திரேதாயுகம் முழுக்க ஆயிடுத்து. அந்த திரேதாயுகத்துல இங்க ஸ்ரீ ராமச்சந்திரன் இங்க வருகின்ற காலத்துல சக்கரவர்த்தி திருமணம் திருநாராயண பெருமாளை சேவிச்சிருக்கார். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல பலராமன் தீர்த்த யாத்திரையா இங்க ஒரு பெருமாளை சேவிச்சேன் திருநாராயணனை. இந்த பெருமாளுக்கு உற்சவர் இல்லை, இந்த பெருமாளுக்கு உண்டான உற்சவரை நான் தியானத்துல பார்த்தேன். அப்போ நம்ம திருமாலையில இருக்கிற நம்ம ஆத்துல இருக்கிற அந்த ராமபிரியன் தான் இவருக்கு உற்சவர், இவரை இங்க கொண்டு சேர்த்துடணும்னு சொல்லி பலராமனும் கந்தனுமாகத்தான் அந்த ராமபிரியன்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானை இங்க கொண்டு சேர்த்தார்கள். அப்ப இந்த ராமபிரியன்கிற அந்த விக்கிரகம் அயோத்தியில இருந்தார். அயோத்தியிலே ஸ்ரீராமன் விபீஷண ஆழ்வானுக்கு அந்த பிரணவாகார விமானத்தோட நாராயணன் பரவாசுதேவன் சொல்லக்கூடிய அந்த பெரிய பெருமாள் திருவரங்கநாதனை சமர்ப்பித்த பிறகு அப்பேற்பட்ட பெரிய உபகாரம் பண்ணி கொடுத்தான். உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபின்னு பாலகாண்டத்துல தேவர்கள்லாம் பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையை எம்பெருமானே நீ அவதாரம் பண்ணி ராவண வதம் பண்ணணும்னு பாலகாண்டத்துல தேவர்கள் சரணாகதி. அப்பேற்பட்ட அந்த சரணாகதியை தலை கட்டி கொடுத்தது இந்த விபீஷண ஆழ்வான். அப்பேற்பட்டவருக்கு இந்த அந்த பிரணவாகார விமானத்தோட அந்த பெரிய பெருமாளை அந்த நாராயணனை எழுந்தருளை பண்ணி கொடுத்தார். அவர் காவேரிக்கு மத்தியிலவே உட்கார்ந்துட்டார். அதற்கு பின்பு இவருக்கு திருவாராதன பெருமாள் வேணும். பிரம்மா நேர வந்தார் ராமன்ட்ட, இந்த இக்ஷ்வாகுல வம்சத்துக்கு அடியேன் தான் இது திருவாராதன பெருமாளை ஏற்படுத்தி கொடுப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லி அவர் மானசீகமா பிரார்த்திச்சார். அப்போ ஒரு விக்கிரகம் வந்தது. இந்தா வச்சுக்கோ நாராயணன்னு சொன்ன உடனே அந்த விக்கிரகத்தை பார்த்துட்டு, அந்த திவ்யமங்கல திருமேனி அழகா பார்த்துட்டு திருவடி தொடங்கி திருமுடி வரி அனுபவிச்சார் ராமன். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமன் அந்த விக்கிரகத்தோட திருவாராதனம் பண்ணி வர காலத்துல சீத்தை கேட்டாலாம், இதற்கு முன்னால பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணோம், இந்த பெருமாள்கிட்ட என்ன மோகன் ஒன்னும் இல்லை இல்லை, இவர் ரொம்ப குழந்தை ஸ்வரூபமா இருக்கார், எனக்கு இந்த எம்பெருமானை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட பிரியத்தை பூரா அவர் மேல வச்சுட்டேன்னு சொன்ன உடனே ராமப்பிரியன்னு திருநாமம் வந்துருது அந்த பெருமாளுக்கு. நாராயணங்கிற போய்
அந்த திருநாமம் போய் ராமப்பிரியங்கிற பேரோட அங்க இருந்த காலத்துல லவகுஷன்னு 2 குமாரர்கள் ராமனுக்கு. அது குஷனோட வம்சத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் துவாரகைக்கு வாக்கப்பட்டு போனான். எதுகுலத்துக்கு அவ வாக்கப்பட்டு போற காலத்துல இந்த ராமப்பிரியனை கையோடு அழைச்சிட்டு போயிட்டா. அயோத்தியில இருந்தவர் நேர துவாரகைக்கு வந்துட்டார். இப்ப துவாரகையிலிருந்து இப்ப திருநாயணபுரத்துக்கு அந்த செல்வ பிள்ளைய எழுந்தருளை பண்ணி கொண்டு வரணும். அப்படி வருகின்ற காலத்துல பலராமன் சொன்னானா, இதெல்லாம் ஆகி போச்சு, இனிமே நமக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்ற காலத்துல யாதவாத்திரி க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு திருநாராயண பெருமானை சேவிச்சேன். அந்த திருநாராயண பெருமாளுக்கு உற்சவமூர்த்தி இல்லை. நம்ம பெருமாளை வந்து சேவிச்சேன். அப்படி சேவிக்கிற காலத்துல அந்த மூலவர் ஞாபகம் வந்தது. நாம இவரை உற்சவமூர்த்தியா நான் அனுப்பிச்சு வச்சிருவோம்னு சொன்னார். பிரம்மாவோட ஹிருதயத்திலேருந்து உற்பத்தி ஆனார் இந்த செல்வ பிள்ளை. அதனால அவருக்கு வந்து ஹிருதயோத்பவன் பேர். அந்த ஹிருதயோத்பவன் ஹிருதயத்திலேருந்து உத்பவமானார் பெருமாள். அப்படி மானசீக ஆராதனம் பிரம்மாவோட ஆராதனம். அதனால ஹிருதயோத்பவனா இருந்தார் அந்த பெருமாள். பின்னால ராமப்பிரியனா ஆனார். இப்ப அந்த ராமப்பிரியன் நேர துவாரகைக்கு வந்துட்டார். துவாரகைக்கு வந்து இந்த துவாரகையிலேருந்து இப்போ இந்த யாதவாத்திரி க்ஷேத்திரத்துக்கு வரணும். உடனே பலராமன் சொன்னானா, கருடாழ்வாரை கூப்பிடு, நாம 2 பேருமா இந்த பெருமாளை ஏற பண்ணி நேர யாதவாத்திரி க்ஷேத்திரத்துல கொண்டு விட்டுருவோம். அந்த ஊர் மூலவருக்கு உற்சவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேருமா அந்த கருடாழ்வார் மேல ஏழை பண்ணி கொண்டு வந்தார்கள். அன்றைய நன்னாள் சித்திர மாசம் ரேவதி நட்சத்திரத்துல ஒரு அமாவாசை தினம். அன்றைய தினம் இந்த க்ஷேத்திரத்துக்கு கொண்டு வந்து இங்க இருக்கிற கல்லால புஷ்பங்கள்லாம் எடுத்து அந்த எம்பெருமானுக்கு சேவை சாதிச்சு, அப்போ பலராமன் இந்த ராமாயண சர்க்கத்தை எடுத்து வாசிக்கிறார். அந்த உற்சவம் இப்பவும் நடக்கிறது. அதே சித்திர மாசம் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி பரமபதநாதன் திருக்கோலம் சாத்திப்பார். இவருக்கு திருக்கோலம் ரொம்ப கிடையாது செல்வ பிள்ளைக்கு. ஏன்னா அவர் குழந்தை மாதிரி திருக்கால் திருக்கையெல்லாம் வச்சு அதுக்கு திண்டெல்லாம் கொடுத்து அதெல்லாம் கட்டி தொந்தரவுப்படுத்தக்கூடாது. எல்லா வாகனத்து மேலேயும் அப்படியே எழுந்துருவார். எப்படி ஆஸ்தானத்துல இருப்பாரோ அப்படியே வச்சு ஏற பண்ணிடுவா. இந்த திருக்கால் திருக்கை சாத்திக்கிறது வருஷத்துக்கு 4-5 நாள் தான். அதுல இது ஒரு நாள் சித்திர மாசம் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி கட்டோட்டி உற்சவம்னு சொல்லி விமானத்தை சுத்தி சுத்தி வருவார். இந்த விமானத்தோட எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்தார்கள். எப்போதுமே ஒரு பிரதிஷ்டை பண்ணணும்னா விமானம் இருக்கணும், அர்த்த மண்டபம் இருக்கணும், கேட மண்டபம் இருக்கணும், பந்தல் மண்டபம் இருக்கணும். அதையெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்து இங்கே எழுந்துருளை பண்ணினார்கள் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும். ஆக 4 யுகத்துக்கு இந்த எம்பெருமாங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படி அவர்கள் வந்து அதே அமாவாசை நன்னாள் இப்பவும் பரமநாதன் திருக்கோலம் சாத்திட்டு மேல ஆதிசேஷ பீடத்துல மேல ஆதிசேஷன் இங்க ஒரு காலம் அடிச்சு ஒரு காலம் தொகை போட்டுண்டு பரமபதநாதனாக இப்பவும் மேல விமானத்தை சுத்தி எழுந்தருள்வர். திருவாசரியம் கோஷ்டி தொடங்கி அதுக்கப்புறம் எல்லா விதமான பாராயணமும் நடக்கும். ஸ்ரீராமாயணம் பாராயணமும் உண்டு. அப்படியே அந்த பாராயணத்தெல்லாம் கேட்டுட்டு தட்டோட்டிலேருந்து மேல படியேத்தம் மெதுவா படியை விட்டு படியில இறங்கி இறங்கி பையில வைத்து வைத்து ஒவ்வொரு படிக்கும் வைத்து வைத்து அந்த அலங்காரத்தோட எழுந்தருளை பண்ணி பிரதட்சணமா வருவர். அது வந்து எல்லா விதமான கதியும் இருக்கும். சாமானியமா மெதுவா தான் வருவர் செல்வ பிள்ளை. அன்னைக்கு விசேஷமா சில இடங்கள்ல வேகமா வந்து அப்படி நிப்பாட்டிடுவா, சில இடங்கள்ல மெல்ல வந்து நிப்பாட்டுவா, சில இடங்கள்ல விருஷப கதி மாதிரி இருக்கும், சில இடங்கள்ல வியாகர கதி இருக்கும், சில இடங்கள்ல சர்ப்ப கதி இருக்கும். அப்படி அந்த பரமநாதன் திருக்கோலத்தோட அந்த செல்வ பிள்ளை எழுந்தருளை பண்ணி கொண்டு வருவார்கள். அப்படி பலராமனும் கந்தனுமாக எழுந்தருளை பண்ணிவிட்டு இந்த யாதவாத்திரி க்ஷேத்திரத்துல ஒரு நாள் இரவு இருக்கின்ற காலத்துல அந்த கருடன் அவன் வானத்திலே பறந்து வந்து கொண்டிருந்தான். அவன் பாதாள லோகத்துக்கு போய் விரோச்சனன்னு சொல்லக்கூடிய அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவனுடைய குமாரன் விரோச்சனன் அவன் ஒரு வைணவனாக வேஷமிட்டு கொண்டு விஷ்ணுலோக மணிமண்டபத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு வைரமுடி ஒரு சின்ன கோப்பு அந்த வைரமுடியை எழுந்தருளை பண்ணி கொண்டு பாதாள லோகத்துல கொண்டு வச்சுட்டான். அந்த வைரமுடியும் அந்த விமானத்தையும் கடைசியில கருடாழ்வார் மேலேந்து புறப்பட்டு வந்து அவனோட சண்டை போட்டு அந்த விமானத்தை தேனந்தூர் திவ்ய கஷேத்திரம் அந்த 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 கஷேத்திரத்துக்கு சமர்ப்பிச்சிட்டார் விமானத்தை.
திரும்ப வைரமுடியை எடுத்துட்டு போகணும். அப்படி போற காலத்துல இங்க பலராமனையும் கண்ணனையும் பார்த்துட்டு கீழே வந்து சேவிச்சாராம். அப்போ கண்ணன் சொன்னாராம், கையில என்ன வச்சுருக்கேன்னு, வைரமுடி, இந்த பெருமாளுக்கு சாத்திப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ராமப்பிரியனுக்கு அதை சாத்தி பார்த்தா ரொம்ப கச்சிதமா புரிஞ்சுது. சரி, இந்த பெருமாளை இந்த முடியை சாத்திக்கிட்டோம்னு சொல்லி இன்று தொடக்கமா இவருக்கு முடி அழகு, அதனால அந்த முடி அழகோடு இருக்கட்டும்னு சொல்லி கருடன் அமுச்சு வச்சுட்டார். அப்படி கருடன் சமர்ப்பிச்ச ஒரு விமானம் தேலந்தூர் திவ்ய தேசத்துக்கு. அந்த முடி இந்த திருநாராயணபுரத்து உற்சவமூர்த்தி ராமப்பிரியனுக்கு இப்படி அந்த முடியை சமர்ப்பிச்சு அவர் புறப்பட்டு போனார். அதனால அந்த பலராமன் கண்ணன் மூலியமா உற்சவர் வந்து சேர்ந்தார். இங்க இருக்கிற கஷேத்திர நாயகி அவ இந்த இந்த ஊர்லயே பிறந்து அவதரித்தார். தாயார் ஸ்வரூபமாக மகாலட்சுமியே வந்து பிறந்து அவதரித்தார். அது எதிகிரி நாயிகா கஷேத்திரம். அந்த கஷேத்திர தாயாக்கி விக்கிரகம் எழுந்தருளை பண்ணி அதையும் ஆராதித்து கொண்டு வந்தார்கள். பின்பு தாபரைகள்லாம் ஆச்சு. கலியுகத்துல திவதேசத்து எம்பெருமானுக்கெல்லாம் ஒரு வாழ்ச்சி கிடைத்தது. எல்லா திவதேசத்து எம்பெருமான்கள், உகந்த நிலங்கள், சுயம்பக்த கஷேத்திரங்கள் எல்லாமே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்து அதை திவ்ய தேசமாக ஆக்கி வைத்தார்கள். ஆக ஆழ்வார்கள் பாடல் பெற்ற தலம்னு ஆச்சு. இந்த திருநாரணன்பே ஆழ்வார்கிட்ட பாடல் வாங்கிக்கல. ஏன்னா நம்மாழ்வார் திருவாக்கில் வந்தாலும் விசேஷம்தான், திருமங்கை ஆழ்வார் திருவாக்கில் வந்தாலும் விசேஷம்தான். இருந்தாலும் நாம் அந்த எம்பெருமானாரை கொண்டுதான் நம்மை பிரதிஷ்டிப்பித்துக் கொள்ள வேண்டும். எம்பெருமான் சங்கல்பம் இந்த திருநாரணன். அது வரைக்கும் 5000 வருஷத்துக்கு மேல காத்திருந்தார். ஆழ்வார் அவதரித்து 4000 வருஷம் காத்திருந்தார். இந்த ஆழ்வார்கள் திருவாக்கில பாசுரம் வாங்கி கொள்வதை விட ஒரு ஆச்சாரியன் திருவாக்கில நமக்கு வரணும். அதுவும் ஜெகதாச்சாரியன் பகவத் ராமானுஜர் இங்கு எழுந்தருளி நாம் அவரிடம் கைங்கரியம் கொள்ள வேணும்னு திருநாராயண பெருமாளும் எதிகிரி தாயார் கஷேத்திர நாயகியும் இங்க இருக்கிற ராமப்பிரியரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆக எம்பெருமான் தான் ஒவ்வொருத்தரையும் வரிக்கிறான். யாருக்கு நாம பிறக்கணும், யார பக்தாலா சேர்த்துக்கணும், யார் யார ஆழ்வார்களாக்கணும், யார் யார ஆச்சாரியர்களாக்கணும்னு அந்த எம்பெருமான் திருவுள்ளம் பற்றணும். அந்த எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு சேரத்தான் ஒவ்வொருவரும் நாம் தினந்தோறும் அந்த எம்பெருமானை கண்டு சேவிக்கிறோமே, இது நம் முயற்சியினால அல்ல, அவன் செய்யக்கூடிய முயற்சி. அதனால எப்படி ஒரு நிலத்தை உழுது அதற்கு நீர் பாய்ச்சி விதை விதித்து அதுக்கப்புறம் நாத்து நட்டு அப்புறம் களை பிடுங்கி அதற்கு பிற்பாக திரும்ப நீர் பாய்ச்சி அதுக்கு உரம்லாம் போட்டு அந்த நெற்கதிர் மேலே வரைக்கும் வந்தப்புறம் சரியான காலத்தை அதை அறுத்து திரும்ப அதை தட்டி நெல்லை பூரா எடுத்து அந்த நெல்லை உலர்த்தி திரும்ப அந்த நெல்லை குத்தி அதில் ஒருபடி அமுது பிரசாதம் வருது. அந்த அமுது பிரசாதத்தை அந்த உழவன்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயி அற்புதமா சாப்பிட்றான். இதனால அந்த அரிசிக்கு பெருமையான்னு கேட்டோம். அரிசிக்கு ஒரு சுகமும் இல்லை. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட அந்த விவசாயிக்கு தான் அதோட பயன் கிடைச்சிது. அதே போல நம்மளையும் தயார்படுத்தி அவனுக்குரிய நமக்கு ஆக்கி வைக்கிறான்ல எம்பெருமான். அதனால அவன் தான் நினைச்சு அப்படி செய்யணும். அதனால எப்படி இந்த பத்தி உழவனுக்கு அந்த அமுதுபடி கிடைச்சதோ பிரசாதம், அதே போல நாமெல்லாம் எம்பெருமானுக்கு பிரசாதம் ஆகிறோம். நம்ம முயற்சி ஒண்ணும் இல்லை, எல்லாமே அவன் முயற்சியாக இருக்கிறது. அதனால ஒரு தொடர்ச்சி நல்க வேண்டுமே, நீ இந்த முயற்சியை விட்டுறாத அப்படின்னு திருமலிசை ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அது தொடர்ந்து நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி எம்பெருமான் இங்கே காத்து கொண்டிருந்த காலத்துல இந்த திருநாராயண பெருமாள் அவருடைய சொப்பனத்திலே எழுந்தருளினார். அப்ப இது வரைக்கும் அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. இன்னும் முக்கியமான காரியம், அஷ்டாக்கரி கஷேத்திரத்துக்கு போகணும். அங்க இருக்கிற எம்பெருமான பிரதிஷ்டை பண்ணணும். இப்படி தொண்டனூர்ல ஒரு பெரிய எதிராஜ சாம்ராஜ்யம் ஆகி போச்சாங்க. திருவரங்கத்தை விட்டு வந்தாலும் எல்லா சிஷ்யர்கள் தொண்டனூர் நம்பி அந்த தேசத்து ராஜா இப்படி பெருங்கீர்த்தி உடையவராய், ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனி அப்படி பெருங்கீர்த்தி உடையவராய் அங்கே எழுந்தருளி கொண்டிருக்கிறார். பின்பு அங்கிருந்து ஸ்ரீரங்கப்பட்டத்துக்கு செல்கிறார். எம்பெருமானாருக்கு திருமண்காப்பு, அந்த கொண்டு வந்த திருமண்காப்பு எல்லாமே அது காலியா போயிடுது. தினந்தோறும் ஊர்துவ குன்றம் தரிச்சுக்கணும். எப்படி ஒரு திருமணமான ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு மங்கள சூத்திரம் எப்படி விளங்குகிறதோ, அந்த திருமாங்கல்யம் எப்படி விளங்குகிறதோ, அதே போலத்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு திருமண் காப்பு. அதனால திருமாங்கல்யத்தை கலத்தி வச்சுட்டு வேலை பார்க்க கூடாது.
திருமாங்கல்யமாகட்டும், அந்த முப்புரி நூல் சொல்லக்கூடிய அந்த பூர்ணம் அந்த யஜ்யோபவீதமாகட்டும், ஒரு காலம் அதை கலற்றக்கூடாது. ஏன்னா மந்திரம் சொல்லி அந்த திருமாங்கல்யத்தை கட்டியிருக்கோம். அக்னி வளம் வந்து அந்த திருமாங்கல்யத்தை கட்டியிருக்கோம். பெரியோர்கள் ஆசீர்வதிச்சு அந்த திருமாங்கல்யத்தை கட்டியிருக்கோம். அதே போல பிரம்ம உபதேசம் பண்ணியிருக்கோம். உதக சாந்தி பண்ணி அந்த அந்தனர்களாகிய சான்றோர்களை அழைத்து அந்த ஆன்மீகர்கள் நமக்கு மந்திரம் சொல்லி மந்திர பூர்வமாக அக்னி ஹோமம்லாம் வளர்த்து அந்த பிரம்ம உபதேசம் ஆகி நமக்கு அந்த அந்த பூந்தரை நமக்கு சாத்தின்னு இருக்கும். அதையும் ஒரு நாளும் கலற்றக்கூடாது. அதனால ஒருவேளை அது தொலைஞ்சு போச்சு, உடனே அதை வந்து சரி செய்து அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி அந்த திருமாங்கல்ய இருக்கிற இடத்துல ஒரு ஒரு மஞ்ச கயிறாவது கட்டின்றணும். உடனே பூனல் ஏதோ காரத்தை தொலைஞ்சு போச்சு, குளிக்கும் போதோ வைக்கும் போதோ போயிடுத்துன்னா உடனே ஆத்துக்கு வந்து தோஷம் இல்லை. திரும்ப அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். பிராயச்சித்தம்னா என்ன? சங்கல்பம் தான். அதை மந்திரத்துல அப்படியே அதை சங்கல்பமா சொல்லி வேற ஒரு போட்டுக்கலாம். அதனால திருமாங்கல்யமும் அந்த உபவீதமும் எப்போதுமே ஒருத்தரை விட்டு பிரியக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த திருமாங்கல்யம் போலே இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இந்த புன்றதாரணம், ஏன்னா பஞ்ச சம்ஸ்காரத்துல புன்றதாரண விதி தனியாவே சொல்லியிருக்கு. அதனால இந்த திருமண்காப்பு சாத்திக்காம வெளியேற முடியாது. அப்படி எப்படி ஒரு பெண், ஒரு விதவை பெண் தன் முகத்தை மூடிக்கொண்டு செல்வனோ, ஒரு லஜ்ஜை இருக்கும். ஒரு விதவை பெண்ணுக்கு ஒரு லஜ்ஜை இருக்கும். லஜ்ஜையோட போவள். பரபுருஷர்கள் வேறு ஆண்கள் நம்மை பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லஜ்ஜையோட செல்வர்கள். அதே போல எம்பெருமானாரும் தனது வஸ்திரத்தாலே முகத்தை மூடிக்கொண்டு சென்றார். ஏன்னா திருமணம் இல்லை. அப்போ ஒரு விதவா திருக்கோலம் போலே ஆகி போச்சு. அந்த திருமங்காப்பு சாத்திண்டா மங்கள சூத்திரம் போல திருமாங்கல்யம் சாத்தி கொண்டார் போலே. அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு சென்றார். அங்க அவருக்கு வெள்ளமண், ஸ்வேத பிருத்திகான்னு சொல்லக்கூடிய வெள்ளை மண் கிடைக்கல. அதற்காக பின்பு வருத்தத்தோடு இருந்த காலத்துல இந்த யாதவாச்சல நாயகனாக திருநாராயணன் இருக்கான். யாதவாச்சலபதே தவ சுப்பிரபாதம்னு சொல்றோம். இந்த யாதவாச்சலத்துக்கு அதிபதியான அந்த எம்பெருமான் இந்த எம்பெருமானாருடைய சொப்பனத்துல தோன்றி, எதி சிரேஷ்டரே, யாதவாத்திரியில் வெள்ளை மண் இருக்கிறது, விரைவில் அங்கு வாரும், கவலைப்பட வேண்டாம். அந்த யாதவாச்சலத்திலே நானும் வாழ்கிறேன், பூமியிலே புதைந்து இருக்கிறேன், பித்து மண்ணு சொல்லக்கூடிய அந்த மண்ணுக்கு மத்தியில இருக்கேன். அப்ப ரொம்ப விசேஷமான மண் அர்த்தம். இந்த கரையா நரைச்ச மண் இருக்கேன், ரொம்ப விசேஷமான மண். எந்தெந்த மண்ணை எடுத்து சுத்திப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சன்னியாசிகளுக்கு விதி சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த மண்ணு நல்ல மண்ணு, எந்தெந்த மண்ணு சுத்திக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு. அப்படி அந்த பித்து மண், அது தார்ச்சிய கஷேத்திரம். அந்த கிருட கஷேத்திரத்திலே பூமிக்கு கீழே நாம் எழுந்தொழி இருக்கிறோம். அதனால இது வந்து அந்த வெள்ளமெண்ணையும் எடுத்துக்கொண்டு எண்ணையும் எடுத்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். விரைவிலேயே எனக்கு ஒரு திருக்கோயிலையும் ஏற்படுத்தி பிரதிஷ்டை பந்தனம்னு சொல்லி அந்த எம்பெருமான் சொப்பனத்துல வந்து சொன்ன. இதுக்குதான் காத்துட்டு இருக்கார் உடையவர். ஏன்னா பெரிய திருமணம் நம்பிட்ட காலக்ஷேபம் கேட்டிருக்கோம். அஷ்டாட்சர பிரம்ம வித்தியன்னு சொல்லக்கூடிய அந்த நாரதிய புராணத்துல வருது. இந்த அஷ்டாட்சரி கஷேத்திரத்தை இந்த உலகத்தாரெல்லாம் உய்வடையும்படி அதை காட்டி கொடுக்க வேண்டும். திருமந்திரத்துக்கு உண்டான அந்த தேவதையை நாம கண்டிப்பா பார்க்கணும். தியானம் மட்டும் பண்ணா போராது, அந்த தேய வஸ்துவான அந்த பொருளையும் சொல்லணும். அப்ப யானைன்னு சொன்னா கூட்டுண்டு போய் காமிக்கணும் யானையை. வெறுமனை யானையோட பெருமையெல்லாம் சொல்லி விட்டுட்டா போராது. அதே போலத்தான் இங்க இருக்கிற எம்பெருமானையும் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய சிஷ்ய சமூகத்துக்கெல்லாம் இந்த சொப்பன விற்த்தாந்தத்தை எடுத்து சொல்லி இந்த தேசத்து ராஜாவான விஷ்ணுவர்தனை அழைத்து கொண்டு எல்லோரும் யாதவாச்சலத்துக்கு தொண்டனூர்லேருந்து மலையில ஏறி இறங்கி வரணும். எல்லோரும் அங்கிருந்து புறப்பட தொடங்கின. அப்ப பெரிய மகாத்மா பகவத் ராமானுஜர் ஆச்சாரியர் கூப்பிடுறார். அது நல்ல ஒரு பகுதான்ய வருஷம். ஒரு பகுதான்ய வருஷத்துல ஒரு தை மாசத்துல புனர்வசு நட்சத்திரத்துல அந்த யாதவாத்திரியில வேத புஷ்கரணியை அடைகிறார்கள். அப்ப அந்த யாதவாத்திரிக்கு தெற்கு பக்கத்துல இருந்து அவ வரா. யாதவாத்திரிக்கு தெற்கு பக்கத்து தொண்டனூர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து ஒரு பகுதான்ய வருஷம் தை மாதம் புனர்வசு திருநக்ஷத்திரத்திலிருந்து புறப்பட்டு அப்படியே வருகிறார்கள். அப்படி வருகின்ற காலத்துல வர்ற வழியில தான் வேத புஷ்கரணிங்கிற அந்த பெரிய புஷ்கரணி இருக்கு. அதுல தத்தாத்திரேய பீடம் இருக்கு. எம்பெருமானார் வெள்ள
வெள்ள சாத்துப்படியிலேயே இருக்கார் எம்பெருமானார். இங்கு எழுந்தருளி பல மாதங்கள் வெள்ள சாத்துப்படியில இருக்கார். ஆனா அந்த தத்தாத்திரேய பீடத்துக்கு என்ன விசேஷம்னா, அதுக்கு பரிதான கஷேத்திரம்னு பேரு. பரிதான கஷேத்திரம் அப்படின்னு பேரு. அந்த பரிதான கஷேத்திரத்தை வணங்குகிறார். வணங்கி அந்த தத்தாத்திரேய பீடத்துல காஷாயத்தை வைத்து கொண்டு தரித்துக் கொள்கிறார். அப்போ திருநாராயணபுரத்துல சந்நியாசம் மேற்கொள்ள வந்தா யார்கிட்டையும் சந்நியாசம் வாங்க வேண்டாம். கன்னியாதானம் ஒருத்தர் பண்ணி கொடுக்கணும், பிரம்ம உபதேசம் ஒருத்தர் பண்ணி வைக்கணும், அதே போல சந்நியாசம் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கணும். ஆனால் இந்த திருநாராயணபுர கஷேத்திரத்துல மட்டும் சந்நியாச ஆசிரமத்தை தாமே ஸ்வீகரித்து கொள்ளலாம். அதை பகவத் ராமானுஜர் அந்த பரிதான கஷேத்திரத்துல, வேத புஷ்கையில் அந்த பரிதான கஷேத்திரம் இருக்கு, அந்த கஷேத்திரத்துல தத்தாத்திரேயர் திருப்பாத கஷேத்திரம், அதற்கு முன்பாக அதிலே காஷாயத்தை வைத்து கொண்டு தரித்து கொண்டு அந்த யாதவாத்ரி மலைக்கு வந்து அங்க இருக்கிற திருநாராயண பெருமாளை பார்க்கணுமே, எப்படி அந்த திருநாராயண பெருமாளை சேவிக்கிறது அப்படின்னு சொல்லி தேடி தேடி வந்தார். பார்த்தார் எம்பெருமானார். சரி, அவர் சொன்ன பிரகாரம் தார்க்ஷிய கஷேத்திரம், தார்க்ஷியன்னா கேடன்னு அர்த்தம். அந்த கேட கஷேத்திரம் கல்யாணி புஷ்கரணிக்கு தென்மூர்க்கு மேலையிலே ஒரு மலை தாழ்வரைக்கு கீழே செம்பகமலர் சோலை, அந்த செம்பகமலர் சோலைக்கு வடக்கு திசை பார்த்து ஒரு துளசி மரம், அந்த துளசி மரத்துக்கு கீழே ஒரு அழகான ஒரு பெரிய புற்று, அந்த புற்றிலே நாம் வாழ்கிறோம் என்று சூச்சிதமாக சொன்னார் திருநாராயண பெருமாள். இவரோ சர்வமந்திர மகோததி, முக்காலமும் உணர்ந்த ஞானி. அதனால ரொம்ப சுலபமா அந்த கஷேத்திரத்தை பார்த்து எடுத்து அதுல புல்லறையனான கேடனாலே ஸ்வேத தீபத்திலிருந்து கொண்டு இப்ப வெள்ளைமன் அந்த புத்த இப்படி கரண்டு எடுக்கிறார். அந்த தம்முடைய கையில இது இருக்கு திருதண்டம், திருதண்டத்தை வச்சு புத்த கீறி காஷாயத்தால வஸ்திரத்தால அந்த புத்த விளக்கிறார். மண்ணு வெள்ளை வெள்ளையா மண்ணு வந்தது. உடனே தன்னுடைய திருநாமத்தை ஊர்துவ குன்றத்தை சாதித்துக் கொள்கிறார். அது அனுஷ்டானம். முதல்ல அனுஷ்டானம் எங்க, வேத புஷ்கையில தீர்த்தமாடி தத்தாத்திரேய பீடத்துல காஷாயத்தை வைத்து அங்கே ஸ்வீகரித்து கொண்டு நேராக இங்கு வருகிறார். இங்கு வந்து வெள்ளை மண் கிடைக்கிறது. அதுல திருமங்காப்பெல்லாம் தரிச்சுண்டு பக்கத்திலேயே அற்புதமான குஷ புல், அந்த 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 தர்ப்பத்தை எடுத்து ரெண்டு கையிலையும் பௌத்திரத்தை போட்டுட்டார். அந்த பௌத்திரம் சாற்றி கொண்டு அந்த புற்றை விளக்கி கொள்கிறார். அந்த புற்றுல விளக்க 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 முதல்ல அந்த திருநாராயண பெருமாளுடைய திருவபிஷேகம், அந்த திருமுடி அவர் கண்ணுக்கு தெரிகிறது. பகல் கண்டேன். அப்போ எம்பெருமான தேடி நாம போறோம், எம்பெருமான நாளைக்கு போய் சேவிக்க போறோம். நமக்கு அன்னைக்கு பகல், அதற்கு மேல் நமக்கு இருட்டு கிடையாது. அப்ப தமசுன்னு சொல்லக்கூடிய அந்த அறியாமை எப்போது விலகுகிறது? எம்பெருமானுடைய திருமுடியை சேவிக்கிற காலத்திலே நமக்கு அந்த அறியாமை விலகுகிறது. மேற்கொண்டு திருமார்பு, அந்த திருக்கண்டம், திருநாவி அப்படியே சேவித்து திருவடி, திரும்ப திருவடியிலிருந்து தொடங்கி திருமுடி, இப்படி இப்படி கேசாதி பாதம், பாதாதி கேசம், அந்த எம்பெருமானை சேவித்தால் பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன்னு சொல்லி அந்த எம்பெருமான அப்படியே ரெண்டு கையாலும் பௌத்திரம் போட்டுருக்கார். இப்பவும் இங்க எம்பெருமானார் திவ்யமங்கல திருமேனிக்கு ரெண்டு கையிலையும் பௌத்திரம் உண்டு. அந்த பௌத்திரம் தரித்து கொண்டு அந்த 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 புற்றையெல்லாம் தன்னுடைய காஷாயத்தாலும் திருதண்டத்தாலும் அதை விலக்கி அப்படியே அந்த யாதவாத்ரி நாயகனான அந்த எம்பெருமான் திருநாராயண பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்தார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம்பர சிந்தித்துன்னு சொல்லி இவ்வளவு வேகமா வந்து அந்த திருநாராயண பெருமாள் திருவடியை பிடிச்சுக்கோன்னு சொல்லி அந்த பெருமாளை புத்திலிருந்து எழுந்தருளை பண்ணார். அதை அன்னைக்கு பகுதான்ய வருஷம் சுபமான தை மாசத்துல சுக்லபக்ஷ சதுர்த்தசி அற்புதமான அந்த யாதவாத்திரி கஷேத்திரத்துல இந்த திருநாராயண பெருமாள் காட்சி கொடுத்தார். உடனே எல்லோரையும் இந்த ராஜாட்ட சொல்லி பேரி மிருதங்கம் முதலிய வாத்தியங்கள்லாம் பெரிதாக ஒலித்தது. அந்த பெருமாளை மகா தேஜஸ்வியான அந்த எதிராஜர் அந்த அரசனுக்கு காண்பித்தார். உடனே பாலை கொன்ற சொல்லி அற்புதமான பசும்பால், இது பூரா யாதவாத்திரி கஷேத்திரம், அற்புதமா நிறைய மாடுகள் உண்டு. அந்த பசும்பாலை கொன்ற சொல்லி அந்த பாலாலே அந்த எம்பெருமானுக்கு
திருவாதாரம் செய்தார், திருமஞ்சனம் செய்தார். திருமஞ்சனம் பண்ணி அந்த எம்பெருமா எடுத்துட்டு வஸ்திரங்கள்லாம் சாத்தி கொடுத்து அதற்கு மேலாக 3 தினங்கள் அந்த எம்பெருமானுக்கு தாமே திருவாராதனம் செய்தார். அப்படி அவர் திருவாராதனம் செய்த முறை ஈஸ்வர சங்கீதா பிரகாரம். ஏன்னா அவர் சர்வமந்திர மகோததி. எந்த எம்பெருமானுக்கு எந்த மந்திரம், எந்த எம்பெருமானுக்கு எந்த சங்கீதை, இதையெல்லாம் நன்றாக அறிந்தவர் தான் பகவத் ராமானுஜர். அதனாலே 3 நாள்கள் தாமே திருவாராதனம் செய்து இந்த பிறவி பயனு பெற்றவராய் மிகவும் உகப்படைந்தார். ஆக அந்த எம்பெருமானுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. நமக்கு இதை காட்டி கொடுத்தான் திருநாராயண பெருமாள். அஷ்டாட்சரி க்ஷேத்திரமும் கிடைச்சது, அஷ்டாட்சரி க்ஷேத்திரமும் கிடைச்சது. நமக்கு அந்த எம்பெருமானும் கிடைத்தான்னு பரம ஆனந்தத்தோட அந்த ஆனந்த வைபவத்தை எல்லாம் பெற்றார். அதனால அந்த திருநாரணன் அந்த எம்பெருமானாரைத்தான் வரித்துள்ளான். இவரே நம்மளை கண்டெடுத்து பிரதிஷ்டிக்க வேணும்னு அப்படி பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார். உடனே அந்த ஒரு நாயகங்கிற அந்த பதியம் 4ஆம் பத்துல முதல் திருவாய்மொழி அந்த பதியத்தை இந்த திவிதேசத்துக்குன்னு சமர்ப்பித்தார். அதனால அந்த திருநாராயண எடுத்து வந்து 3 நாட்கள் தான் ஆராதனை பண்ணி அதற்கு பின்பாக திருவரங்கத்திலிருந்து பாகவத நம்பிமார்கள்னு சொல்லக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அவர்கள் சுக்ல யஜுர்வேதம், காத்தியாயன சூத்திரம், இது ஔபகாயன கோத்திரம், மௌஞ்சாயன கோத்திரம்னு சொல்லி நேர இந்த ஆகமத்தை யார் யார் எம்பெருமானுக்கு உபதேசித்தானோ அந்த ரிஷி பரம்பரைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து மேற்கொண்டு திருவாராதனத்தை எல்லாம் செய்து வைத்தார். இப்படி மூலவர் கிடைச்சார். அப்புறம் உற்சவர் வேணும். அந்த உற்சவருக்காக உடனே அந்த ராஜாவை கூட்டு ஆனந்த நிலைய விமானம் மண்டபங்கள்லாம் கட்டி திருநாராயண பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இப்போ உற்சவமூர்த்தி வேணும்னு சொல்லி திரும்ப வெள்ள சாத்திண்டு டெல்லிக்கு புறப்பட்டு போய் அந்த சுல்தானை பார்த்து அந்த அரண்மனையில இவ்வளவு விக்கிரகம் இருக்கு, நீ தேடி வந்த பெருமாள் யார் எடுத்துக்குன்னு சொன்ன உடனே இவருக்கு தான் தேடி வந்த அந்த ராமப்பிரியன் இங்க இல்லை, உற்சவமூர்த்தி ராமப்பிரியன் இங்க இல்லை, ராமப்பிரியன் இங்க இல்லையே, ராமப்பிரியான்னு சொன்னார். உடனே அந்த பெருமான் உடனே காமிச்சு கொடுத்தான். நாம் அந்த புறத்துல அந்த சுல்தானுடைய பெண் குமாரத்தி அவ என் மேல ஆசைப்பட்டுட்டா, அந்த புறத்துல என்ன வச்சுண்டு டெய்லி ரொட்டியும் பாலும் கொடுத்துட்டு இருக்கா. அடியே நீங்க ரொட்டியும் பாலும் சாப்பிட்டு இருக்கேன், மடியிலேயே வச்சுக்கிறா, என்னை விட்டு பெரியறது இல்லை, நான் கீழே இறங்காம அவர் மடியிலேயே இருக்கேன். நீர் எம்பெருமானார் எதிராஜர், எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிட்டேர். எப்படி தசரதனோ, எப்படி அந்த அத்ரி மகரிஷியோ, எப்படி அந்த வசுதேவரோ, எப்படி அந்த நந்தகோபரோ, அதே போல நீர் எனக்கு ஒரு தோப்பனார். எதிராஜ சம்பத்குமாரை நான் ஆக்கி வைக்கணும். இங்க நான் கட்டுண்டு கிடக்கிறேன். இந்த சுல்தானோட பிபி நாச்சியாருடைய அந்த பாசத்துல கட்டுண்டு கிடக்கேன். வாயால என்ன அலையும், நான் நடந்து வரேன்னு சொன்னான். உடனே பகவத் ராமானுஜ எதிராஜனும் பாரோ செல்வ பிள்ளாயின்னு சொன்ன உடனே அந்த சம்பத்குமாரன் தளர்நடையிட்டு காலில் கொலுசெல்லாம் அப்படி ஒழிச்சுது. சர்வ திவ்ய ஆபரணங்களோட, அந்த கிரீடத்தோட, அந்த கோரம்பத்தோட, கௌஸ்துபத்தோட, நீலநாய கண்ணோட, ஒட்டியானத்தோட எம்பெருமான் நடந்து வந்து அந்த எதிராஜர் மடியிலே உட்கார்ந்து கொண்டு, இன்று முதல் நாம் எதிராஜ சம்பத்குமாரன் அப்படின்னு அந்த திருநாமத்தையும் சூட்டும்படி அந்த திருவாக்களை வந்து அந்த திருநாமத்தையும் தாம் ஏற்றுக்கொண்டு அந்த எம்பெருமான் எதிராஜ சம்பத்குமாரனாக டெல்லியிலிருந்து புறப்பட்டு இங்கு வந்து இந்த உற்சவமூர்த்தியாக சேர்ப்பித்து, பின்பு அதற்குண்டான ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் உபயநாச்சியாரையும் கண்டெடுத்து அதுக்கு ஒரு திருமாளிகை, அவ பிறந்த வீடு, அந்த திருமாளிகை கணத்துல அந்த 2 உபயநாச்சிமாரை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி, அப்புறம் தனி கோயில் தாயார் எதிகிரி யாதவாத்ரி ஈஸ்வரி, அந்த யாதவாத்ரி ஈஸ்வரி சன்னதியில தான் தினந்தோறும் பிரசாத விநியோகம் நடக்கும். எப்படி ஒரு தாயார் மாத்ருகா பிக்ஷை, எப்படி ஒரு தாய் நமக்கெல்லாம் உணவிடுவளோ, அதே போல இங்கே கொடுக்கப்படுற எல்லா பிரசாதமுமே தாயார் சன்னில தான். அப்பேற்பட்ட அந்த தாயார் அன்னபூர்ணேஸ்வரி, அந்த தாயாரையும் கண்டெடுத்து ஒரு திருவாடி போற உற்சவத்துல இங்க எதிராக சம்பத்குமாரன் ஆயிட்டே, இதற்கு மேல உமக்கு இங்க ஒரு ஆண்டாளை பிரதிஷ்டை பண்ண முடியாது, நீர் வந்து என்னுடைய குமாரர் ஆயிட்டே, அவ என்னுடைய தங்கை ஆயிட்டா, அதனால இந்த தாயாரே திருவாடிபூரம். அதனால ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நீ தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி திருவந்தி காப்பு கண்டுள்ளணும்.
அதே மாதிரி ஒவ்வொரு பூரத்துக்கும் தாயாருக்கு புறப்பாடு உண்டு. திருவாடி பூரத்தன்னைக்கு ஒரு சேர்த்தி. இப்படி தாயார் 2 கல்யாண உற்சவம். ஆதி பிரம்மோற்சவத்துல ஒரு கல்யாண உற்சவம், ஆஷாட மாசம் கிருஷ்ணாஜோடி வைரமுடி பிரம்மோற்சவத்துல கல்யாண உற்சவம், அப்புறம் கிருஷ்ணாஜோடி பிரம்மோற்சவத்துல கல்யாண உற்சவம். வருஷத்துக்கு 2 கல்யாண உற்சவம். தாயாருடைய சேர்த்தி 2 சேர்த்தி, 2 நாள் சேர்த்தி. இப்படியாக அந்த உற்சவங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அந்த நாராயண பிரதிஷ்டாதா சம்பத்புத்திர விமோச்சகாக சம்பத்குமார ஜனகா சாதுலோக சிகாமணி என்று சொல்லக்கூடிய அந்த வைபவங்களை எல்லாம் ஏற்படுத்தினார். பின்பு தாம் இந்த ஊரை விட்டு போகணும். இவ்வளவு வைபவத்தை ஏற்படுத்தி விட்டாச்சு. ராஜா ஆசிரியம் கிடைச்சது. ராஜா சிஷியனா இருக்கான். பிரம்மோற்சவங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சாச்சு. நாம இனிமேல் இந்த திவேசத்தை விட்டு புறப்படணும். நாம போய் சேர வேண்டிய இடம் திருவரங்கம். அதே போல அங்கிருந்து அழைப்பும் வந்தது. மார்வில்லா சிறிய மாருதியாண்டான் வந்து எம்பெருமானை பார்த்தித்து, அந்த கிருமி கண்ட சோழன், அந்த குறுநில மன்னன் மாண்டு போனான், நீர் கோயிலுக்கு எழுந்துடலாம்னு சொல்லிட்டார் உடையவருக்கு. இந்த திவ்யேசத்துல 12 வருஷம் இருந்தாச்சு. பிறந்த வீடா காஞ்சிபுரம் இருக்கு. அந்த அழகிய மணவாளன் திருவரங்கநாதனுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டோம். நேர இங்க வந்து சம்பத்குமாரனை பிரசவிச்சாச்சு. 12 வருஷம் இங்கேயே இருந்தோம். திருநாராயண பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி கொண்டு சொல்ல பிள்ளைக்கு ஒவ்வொரு உற்சவமா பார்த்து பார்த்து பண்ணி வச்சோம். இப்ப இந்த சம்பத்குமாரனை விட்டு நாம பிரிஞ்சு போனோம். இருந்தாலும் எல்லாருமே அந்த அழகிய மணவாளனுக்கு தான் வாக்கப்பட்டு போகணும். அப்பேற்பட்ட அந்த அழகிய மணவாளன் அவனை விட முடியாது இல்லையா? யாராக இருந்தாலும் அழகிய மணவாளனுக்கு தான் வாக்கப்பட்டு போகணும். அதுதான் நாம அங்க செல்ல வேணும்னு சொல்லி இங்க போய் திருநாராயண பெருமாளை பிரார்த்திச்சார். பிரார்த்திச்சுட்டு செல்வ பிள்ளைய பிரார்த்திக்க வந்தார். என்னை விட்டுட்டு போறேரா அப்படின்னு சம்பத்குமாரன் கேட்டான். உடனே எல்லோரு ஸ்தானிகாலையும் கூட்டு அழைத்து 52 ஸ்தானிகம் எப்படி திருவங்கத்திலிருந்து இங்க அர்ச்சனாவிருத்திக்கு அந்த பாகவத நம்பிமார்களை அழைத்து கொண்டு வந்தாரோ அதே போல 52 ஸ்தானிகம் சொல்லி திருக்குறுங்குடி தாசர், திருவனந்தபுர தாசர், எதிராஜ தாசர், கோயில் நம்பின்னு சொல்லி அந்த 52 ஸ்தானிகம் 4 ஸ்தானிகர்கள் அவர்களுக்கு 52 பணி திருப்பணிகளை பிரித்து கொடுத்து, நீங்க எல்லோரும் சேர்ந்து இருந்து உங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் வரலாம், அதையெல்லாம் மறந்துட்டு கைங்கரியம்னு வந்தாச்சுன்னா கோயிலுக்குள்ள எல்லாருமா சேர்ந்து இந்த செல்வ பிள்ளைய கிணத்தடி செல்ல பிள்ளையா பார்த்துக்கணும். ஒரு தாய்மார் அந்த தாய் நிறைய காரியம் பண்ணணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும். இருந்தாலும் கை குழந்தை ஒரு பக்கம் வச்சாலும் காரியம் பண்ணாலும் ஒரு நினைவு, ஒரு பார்வை அந்த குழந்தை பேர்லயே இருக்கும். அதே போல நீங்கள் வேறு வேறு கைங்கரிகளை செய்து வந்தாலும் எல்லோரும் ஒன்று கூடி உங்களுக்கு உண்டான மனஸ்தாபங்களை எல்லாம் மறந்து இந்த திருக்கோயில் கைங்கரியத்துக்குன்னு வந்தாச்சுன்னா ஒரு கிணத்தடி செல்வ பிள்ளைய போல இந்த சம்பத்குமாரனை பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே, இல்ல தேவரை விட்டுட்டு அடியவங்கள் இருக்க முடியாது, நாமும் உம்மோடே புறப்படுவோம் என்று அவர்கள் புறப்பட்டார்கள். இல்லை நீ செல்வ பிள்ளைய பார்த்துங்கோன்னு சொல்லி அவர் தாமே ஒரு விக்கிரகம், தாமுகந்த திருமேனி, இந்த தமர்களுக்காக தாமுகந்த திருமேனி அதை பிரதிஷ்டை செய்து அவரே அந்த அதற்கு இது கொடுத்தார். இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தன்னுடைய பிராணனை கொடுத்து பிராண பிரதிஷ்டை பண்ணி வைத்தார் உடையவர். எல்லாரும் கேட்டாராம், விக்கிரகம் இருக்கு தேவரி புறப்பட்டு போறே, இந்த விக்கிரகத்துல தேவரீர் இருக்கிறா, நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்ட உடனே திரைய சாத்தி இவர் வெளியே நின்று எதிராஜர் விக்கிரகத்தை பார்த்து உள்ளுக்குள்ள ராமானுஷா ராமானுஷான்னு கூப்பிட்ட உடனே உள்ள அந்த திறக்குள் விக்கிரகம் நாயிந்தேன்னு சொல்லிட்டான். அதனால அவருக்கு பேசும் எதிராஜர்னு பேரு. இப்படி விக்கிரகத்தை பண்ணி வச்சிருக்கேன், என்னுடைய பிராணன் முழுக்க இந்த யாதவாதிரி கஷேத்திரத்திலேயே இருக்கும்னு சொல்லி நேரா இங்கிருந்து பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு சேவிச்சுட்டு தினந்தோறும் இங்கு அமரநாதி வீரான் சேவிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டு, இது நம்பெருமாள் இருந்த ஆஸ்தானம், அதனால தினந்தோறும் இங்க அமரநாதி பிரான் உண்டு. அதனால நம்ப பிரமாணம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீபாஷ்யம் சுடப்பிரகாசிகா பகவத் விஷயம். பிரமேயம்னு சொன்னா திருவரங்கநாதன் நம்பெருமான், பிரமாதான்னு சொன்னா பகவத் ராமானுஜர். ஆக பிரமாணம் மூலியமாக பிரமேயத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் ஆச்சாரியன் பிரமாதம். இப்படி 3 பேரையும் காப்பாற்றி கொடுத்த பெருமை இந்த திவ்யதேசத்துக்கு உண்டு.
அதனால திவ்யதேசத்தை விட்டு அவர் புறப்படுறார். மங்களாசாசனம் பண்ணி 9 அடி நடந்து போவாராம். 9 அடி 9 நடந்து போயிட்டு திரும்ப நேர ஒரு அடிக்கு வந்துருவாராம் கோயில் வாசலுக்கு. எட்டி பார்ப்பாராம். இது போல ஒரு அடிக்கு 9 அடி எட்டி சென்றார். ஆக 9 அடிக்கு போயிட்டு திரும்ப 8 அடி திரும்ப வரணும். 8 அடி திரும்ப வந்து அதை சேவிக்கணும் பெருமாளை. திரும்ப ஒரு 9 அடி போகணும். திரும்ப 8 அடி வரணும். அப்ப கணக்கு பண்ணி பாருங்க. இங்கிருந்து அவர் புறப்பட்டு 9 அடிக்கு ஒரு அடி இட்டு சென்றார். திவ்யதேசத்தை பெரியாம எம்பெருமானார் இங்கிருந்து எழுந்துள்ளினார். அப்படி ஒரு பெருமையெல்லாம் ஏற்படுத்தி வைத்து குடிம் கிருத்துவா எதிகிரி தடை வசதி, ஒரு நாளாவது இந்த தேசத்துக்கு வந்து ஒரு நாள் இரவு தங்கணும். திருமலையில ஒரு நாள் இரவு தங்குங்கன்னு சொல்லலை உடையவர். பெருமாளை சேவிச்சோன்னு இறங்கிடணும். அந்த மலையில ரொம்ப நேரம் இருக்கப்படாது. பெருமாளை பார்த்த உடனே கீழே இறங்கி வந்துடணும். ஆனா திருநாராயண பெருமாள்கிட்ட அப்படி இல்லை. இந்த திவ்ய கஷேத்திரத்துல ஒரு நாளாவது தங்குங்கோ, எதிகிரி தடை குடிம் கிருத்வா எதிகிரி தடை வசதின்னு சொல்லி அப்படி இந்த ஸ்ரீ பக்த பூர்ண கிராம பூர்ணேஸ்வரா தொண்டனூர் கிராமத்துக்கு வந்து இந்த கைங்கரியெல்லாம் முடிச்சு கொடுத்தார். அடுத்த ஸ்லோகம் சுப்பிரதிஷ்டித கோவிந்தராஜா. அதே போல கோவிந்தராஜரை பிரதிஷ்டை பண்ணி வைத்தது அந்த கீழ் திருப்பதியிலே. அது ரொம்ப அந்த கோவிந்தராஜன் தில்லை திருச்செந்தூர் கோவிந்தராஜன் அது அங்குள்ள ஒரு சைவ ராஜா. அவன் அந்த விக்கிரகத்தை எடுத்து அனுப்பி வைத்து விட்டான். அந்த விக்கிரகத்தை கீழ்த்திருப்பதியில பிரதிஷ்டை பண்ணி வச்சார். இப்போ அங்க பிரம்மோற்சவம் உண்டு. முதல்ல அலமேல் மங்க தாயாரை சேவிக்கணும், கீழே இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை சேவிக்கணும், அப்புறம்தான் திருப்பதிக்கு போகணும்னு சம்பிரதாயத்துல சொல்லுவார்கள். அப்படி அந்த கோவிந்தராஜ பெருமாளை தில்லை கோவிந்தராஜன் பெருமாள் சயன திருக்கோணம் அவர் அங்க பிரதிஷ்டை பண்ணி வைத்தார். சுப்பிரதிஷ்டித கோவிந்தராஜாய நமக. அதற்கு மேலாக பூர்ண மனோரதக, இப்படி மனோரதம் நிறைவேற பெற்றவராக மனோரதம் எம்பெருமானார் அவதரித்து ஆளவந்தாவுடைய கட்டையை நிறைவேற்றி கொடுத்தார். அதற்கு மேலாக பிரம்மசூத்திர பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், கீதா பாஷ்யம், நவகிரந்தம் மன்னியாச்சி, பராசர பட்டர், வேதவியாச பட்டர், திருக்குறைய பிரான் பிள்ளான், சம்பிரதாயத்துக்கு உதவி பெற நம்மாழ்வார், ஸ்ரீ பராசர மகரிஷி, வேதவியாசர் திருநாமங்களை சூட்டியாச்சு. திவதேசங்கள் தோறும் கைங்கரியத்தை ஏற்படுத்தி வச்சாச்சு. திருமலையில பெரிய கேள்வி அப்பன், திருக்குறுங்குடியில் ஒரு ஜீயர் சுவாமி, இப்படி எல்லா பக்கமும் கைங்கரியத்தை நியமிச்சாச்சு. திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி இந்த அஷ்டாட்சரி கஷேத்திரத்தை காண்பித்து கொடுத்து எதிராஜ சம்பத்குமாரனையும் லோகத்துக்கு கொடுத்தாச்சு. அப்பேற்பட்ட அந்த மனோரதாய நமக, மனோரதம்ல நிரம்ப பெற்றிருத்து அவருக்கு. இருந்தாலும் கூரத்தாழ்வானுக்கு கண்ணு கிடைக்கணும், தர்சனத்துக்காக தர்சனத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த கூரத்தாழ்வானுக்கு கண்ணு கிடைக்கிறதுக்காக காஞ்சிக்கு அழைச்சின்னு போறா வரதராஜ பெருமாள்கிட்ட. அப்போ நாம் உமருக்கு திருக்கண்களை தந்தோம்னு சொன்னார் வரதராஜர். உன்னை சேவிக்க கண்ணு கொடு, எம்பெருமானாரை சேவிக்க கண்ணு கொடு, இதை ரெண்டையும் தவிர அடியன் லோகத்துல வேற எதுவும் பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அதனால அப்படி அந்த எம்பெருமானார் அந்த ஆழ்வான்ட்ட அப்படி ஒரு பிரீதி. அதனால இந்த பூர்ண மனோரதகா ஆக அந்த எம்பெருமானை சேவிக்கிற காலத்திலையும் எம்பெருமானாரை சேவிக்கிற காலத்திலையும் ஆழ்வானுக்கு முழுமையான திருஷ்டி வந்தது. அதனால அதற்கும் மனோரதம், அதற்கும் விருப்பப்பட்டார். இப்படி கேட்டுட்டியே அப்படின்னு சொன்னோம்னா இல்லை, எம்பெருமானை சேவிக்கணும், உம்மரை சேவிக்கணும், இதை தவிர வேற வஸ்துக்கள் எனக்கு வேண்டாம்னு சொன்ன உடனே அதுவும் மனோரதம் பூர்த்தி ஆயிற்று, வந்து சேர்ந்தார். அப்புறம் கோதாகிரஜர்னு திருநாமம், இது 103வது திருநாமம். கோதாகிரஜர், கோதாபீஷ்ட பிரபூரகா, அவருக்கு கோதாகிரஜர்னு ஒரு திருநாமம். இந்த திருநாமம் எப்படி வந்தது? கோதாபீஷ்ட பிரபூரகா, அந்த கோதையோட அபீஷ்டம் என்ன, அந்த கோதையோட ஆசை என்ன? நார்வரும் பொழில் மாலிரஞ்சோனை நம்பிக்கை நான் 100 தடாவில் என்னை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோ. அப்போ என்ன பண்ணா, வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். எனக்கு ஸ்ரீரானம் பண்ணணும்னு ஆசை, ஆனா வாயாலத்தான் பண்ண முடிஞ்சது. 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், வாயால சொன்னேன். அடியேன் ஒன்றும் கைங்கரியம் பண்ணலை, வாச்சா கைங்கரியம் தான் பண்ணியிருக்கேன். மனசுல நினைச்சேன், வாயால சொல்லிட்டேன்.
அவ்வளவுதான்னு சொன்ன உடனே இல்ல, அந்த கோதை பிராட்டினுடைய ஆசையை நாம் நிறைவேற்றுவோம்னு சொல்லி சிஷ்யாலாம் அழைச்சிட்டு போய் திருமாலின் சோழமை நம்பிக்கை 100 தடா அக்கார படிசல் 100 தடா வெண்ணெய் சமர்ப்பித்தார். சமர்ப்பித்து நேரம் எதுவுமே நாச்சியாட்ட சொல்லணுமே அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போனார். அப்படி அவர் அந்த பலிபீடத்துல விழுந்து சேவிச்சுட்டு துவஜாரோகணத்து அந்த துவஜஸ்தம்பம் தாண்டி வருகிற காலத்துல வாரும் எம் அன்னரே, வாரும் எம் கோயில் அன்னரே, கோயிலை காக்க பிறந்தவர் எதிராஜர், வாரும் எம் கோயில் அன்னரே, வாரும் எம் அன்னரேன்னு அப்படி பிராட்டி எழுந்து கூப்பிட்டாலும். அதனால அவருக்கு கோதாகிரஜர்னு திருநாமம். அப்போ அந்த பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியன்னு அவளுக்கு வாழி திருநாமத்துல ஒரு பேர் கிடைச்சது ஆண்டாளுக்கு. கோதாகிரஜர்னு இவருக்கு திருநாமம் கிடைச்சிருக்கும். இப்படி அந்த கோதினுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தார். அதுதான் கோதா அபீஷ்ட பிரபூரகா. இந்த அழகருக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கா விஷயம் சமர்ப்பித்தார். அதனால ஆண்டாளே அபிமானிக்கப்பட்டு வாரும் என் அன்னரேன்னு சொல்லி கோதாகிரஜரானார். அடுத்த ஸ்லோகம். சர்வ சம்சய பிச்சேத்தாய நமக விஷ்ணுலோக பிரதாயகா அவ்யாகத மகத்வர்த்மா எதிராஜோ ஜெகத்குருன்னு 27வது ஸ்லோகம். திருநாமம் 104வது திருநாமம். சர்வ சம்சய விச்சேதாக, ஆக எல்லா ஐயங்களையும் போக்கியவர். அப்ப எம்பெருமானார் தமது சரம திசையில 74 வாக்கியங்களை உபதேசித்தார். 74 வாக்கியங்களை உபதேசித்து எல்லோருக்கும் இந்த சம்சயம், அந்த விபரியம் அற, அந்த சந்தேகம் பூரா தீரும்படி 74 வாக்கியங்கள், அற்புதமான அந்த உபதேசம். அதை சிஷ்யனுடைய ஐயங்களை போக்கி அருளியது. அது அந்த சரித்திரத்தை இங்க அனுசந்திக்கணும். அந்த 74 வாக்கியங்களுமே முக்கியமான வாக்கியங்கள். அதை அவர் சொல்லுவித்தார். அதற்கு மேலாக விஷ்ணுலோக பிரதாயகா, ஆக அவருக்கு விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி ராமானுஜோ விஜயதே எதிராஜ ராஜகான்னு சொல்லி தாடி பஞ்சக ஸ்லோகம். எல்லோருக்கும் விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி, ஆக அடியன் ராமானுஜதாசன்னு சொல்லிக்கொண்டு அந்த உடையவருடைய அபிமானத்தை பெற்ற அனைவருக்குமே இந்த விஷ்ணுலோகம் பிராப்தி ஆயிற்று. அதனால விஷ்ணுலோகத்துக்கு மார்க்கதாயியா இருந்தார். அப்போ எம்பெருமானார் திருமுடி சம்பந்தத்தாலே எம்பெருமானாருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் வாழ்ச்சி பெற்றார்கள். எம்பெருமானார் திருப்படி சம்பந்தத்தாலே எம்பெருமானார் தொடக்கமாக மணவாள மாமுனி பரியந்தம் எல்லா ஆச்சாரியர்களும் வாழ்ச்சி பெற்றார்கள். ஆக எம்பெருமானார் திருமுடி சம்பந்தத்தால உண்டான பேரு அவருக்கு ஆச்சாரிய பரம்பரைக்கு, எம்பெருமானார் திருமுடி சம்பந்தத்தால உண்டான பேரு மணவாள மாமுனிகள் வரைக்கும். அப்பேற்பட்ட அந்த விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி ராமானுஜோ விஜயதே ராஜான்னு இந்த உபய விபூதி செல்வத்தையும் அந்த அரணையிடம் பெற்றுக்கொண்டு இந்த உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் காப்பாற்றி கொடுத்து இந்த உபய விபூதி ஐஸ்வர்யத்துக்கு ஆசிரியருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்னன்னு சொல்லி எல்லோரையும் ஆட்படுத்தி வைத்தார் பகவத் ராமானுஜன். அதனால இந்த மண்ணின் தனி உயிர்களுக்கெல்லாம் வீடு கொடுப்பான். அப்படி அந்த விஷ்ணுலோகத்தை காட்டி கொடுத்த அந்த பெருமை விஷ்ணுலோக பிரதாயகா, அந்த எம்பெருமானுடைய அந்த நித்திய பூதி, அதற்கு இவர் உபய பூதி சாம்ராஜ்ய பட்டாட்சியம் பண்ணி கொண்டு எல்லோருக்குமாக அதை ஆக்கி வைத்தார். அப்பேற்பட்ட பெருமை. அதற்கு அடுத்த நாமாவளி அவ்யாகத மகத் வர்த்மகா. ஆஹா, மோட்சமடைவதற்கு என்னென்ன தடம் உண்டோ அந்த தடையற்ற அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு தடையற்ற வழியாக, ஒரு சாதனமாக, ஒரு உபாயமாக எம்பெருமானார் இருக்கிறார். அதனால நமக்கு எம்பெருமான் தான், எம்பெருமான் எப்படி எம்பெருமானை அடைய உபாயமோ அதே போல அந்த எம்பெருமானை அடைய எம்பெருமானாரை உபாயம் ஆகிறார். மோட்ச சாதனம் அந்த எம்பெருமான் தான். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று சொல்வதை போல அந்த எம்பெருமானாரே நமக்கு மோட்ச சாதனமாக இருக்கிறார்.
அப்பேற்பட்ட அந்த சாம்ராஜ்யத்தை எல்லோருக்குமாக பெற்றுக் கொடுக்கத்தான் சரணாகதி கத்தியத்தை ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே நம்பெருமானும் பிராட்டியுமாக உண்டான சேர்த்தியில அந்த சரணாதி கத்தியத்தை சேவித்து அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை எல்லோருக்காகவும் ஆக்கி வைத்தார் அந்த பகவத் ராமானுஜர். அதனால அவ்வியாகத மகத் வர்த்தமகான்னு சொல்லி இந்த நாமாவளியில வடுக நம்பி அனுபவிக்கிறார். அப்புறம் எதிராஜகா, எதிராஜாய நமக. அப்ப எதிகளுக்கு அரசரா இருக்கிறார். எதிராஜோ ராஜ, எதிராஜ ராஜகா. எப்படி சர்வேஸ்வரேஸ்வரன் கொண்டாடுறோமோ, தேவதேவ தேவன் எப்படி கொண்டாடுறோமோ, தேவாதிராஜன் எப்படி கொண்டாடுறோமோ, அதே போல எதிராஜ ராஜகா, யதீந்திரஹா அப்படின்னு பல திருநாமங்கள் அவருக்கு. எதிராஜர், யதீந்திரர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். இப்படி அந்த எதிராஜரே நமக்கெல்லாம் உற்ற வழித்துணையாக இருக்கிறார். அவருடைய திருநாமமே நமக்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஜகத்குரவே நமக. ஆக ஜகத்குரு, ஜெகதாச்சாரியர். எப்படி அவர் ஜெகதாச்சாரியர் ஆகிறார்? எல்லோருக்குமாக, இந்த லோகத்தில் உள்ள எல்லோருக்குமாக அவரே ஜெகதாச்சாரியர் ஆகிறார். அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சேவிக்கிறோம். அப்போ அங்க ஆச்சாரிய சப்தம் ஜெகதாச்சாரியரை தான் சொல்றது. இவர் ஜெகதாச்சாரியராகவும் இருக்கார், எனக்கு ஆச்சாரியராகவும் இருக்கிறார். ஆக ஒவ்வொரு ஆச்சாரியரும், இப்ப நாம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க போறோம், நாம திருவிளைச்சனை சாதிக்க போறோம்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆச்சாரியருமே இந்த பஞ்சசம்ஸ்காரம் செவிக்கும் பொழுது ராமானுஜருடைய திருவடியை இணைத்துக் கொண்டு பகவத் ராமானுஜரே நமக்கு செய்வதாக அர்த்தம். ஆக இந்த ஆச்சாரிய சப்தம், இந்த ஆச்சாரியங்கிற என்கிற சொல் முழுமையாக எம்பெருமானாருக்குத்தான் அது போய் சேரும். எப்படி மணவாள மாமுனிகள் எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் என்று எப்படி எடுத்து சொன்னாரோ, அதே போல முடிக்கின்ற காலத்துல எந்தை எதிராசர் இன்னருளுக்கு என்றும் இலக்காகி சதிராக வாழ்ந்திருவதாம்னு சொல்லி ஆரம்பத்துல அஸ்மதாச்சாரியனை சொல்றார், முடிக்கின்ற காலத்துல ஜெகதாச்சாரியரை சேர்த்து சொல்றார். அதனால அஸ்மதாச்சாரியன்னு சொன்னாலும் அந்த ஆச்சாரியர் எல்லாருமே எம்பெருமானாராலே ஏற்படுத்தப்பட்ட பீடத்திலே அமர்ந்தவர்கள். அப்படி பீடாதிபதிகளான அவர்கள், சிம்மாசனாதிபதிகளான அவர்கள் சாட்சாத் எம்பெருமானாரை தானித்துக் கொண்டுதான் பஞ்சசம்ஸ்காரம் செய்விக்கிறார்கள். அதனால நம்ம எல்லோருக்கும் அந்த எதிராஜர், அந்த ஜெகத்குரு அவற்றை நேரே சம்பந்தம் உண்டு. அந்த நேர் சம்பந்தம் நமக்கு உண்டு. அதனால இவர்தான் ஜெகத்குரு அப்படின்னு யாராவது சர்ச்சை பண்ணுனா, இல்லை இல்லை, சந்தேகமே வேண்டாம், ராமானுஜோ ஜெகத்குரு, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ரித்ய புஜம் உச்சதே, ராமானுஜோ ஜெகத்குரு. ஒரு சந்தேகமும் வேண்டாம், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் அவர்தான் ஜெகதாச்சாரியர், அவர்தான் ஜெகத்குருன்னு சொல்லி இந்த 108 திருநாமாக்கள் தினந்தோறும் இந்த அஷ்டோத்திரத்தை சேவிக்கணும். தினந்தோறும் இந்த அஷ்டோத்திர சதநாமாவளிய எல்லோரும் சேவிக்கணும். 108வது திருநாமம் ஜெகத்குரவே நமக அப்படின்னு அற்புதமாக முடித்து இந்த அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறார் வடுக நம்பிகள். அப்போ ராமானுஜாயன்னு ஆரம்பிக்கிறார். ராமானுஜாயன்னு ஆரம்பிச்சு 1வது திருநாமத்தை ஆரம்பிச்சு 108வது திருநாமத்துல ஜெகத்குரவே நமக என்று அவர் நிறைவு செய்கிறார். இந்த 108 திருநாமம் அற்புதமான திருநாமங்கள், 28 ஸ்லோகம், 28ன்னு ஒரு கணக்கு, அற்புதமான கணக்கு. அது 108 திருநாமங்களாக பரிமளித்தது. இவ்வாறு வடுக நம்பி அனுபவித்தார். இதற்கு ஒரு மங்கள ஸ்லோகம் உண்டு இல்லையா? எப்பவுமே பிரபந்தத்தை தலை கட்டக்கூடிய ஸ்லோகம் தனியனை சேவிச்சிட்டோம். அதே மாதிரி மங்கள ஸ்லோகம், யது ஆந்திரபூர்ணே ந மகாத்மா நேதம் ஸ்தோத்திரம் கிருதம் சர்வஜனாவனாய தஜ்ஜீவபூதம் புவி வைஷ்ணவானா பபூவ ராமானுஜ மானசானாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, இப்படி இந்த ராமானுஜருடைய 108 திருநாமங்களை படிப்பவர்களும் கேட்பவர்களும்
எல்லா விருப்பங்களையும் அடைவார்கள். முதல்ல எல்லாருக்கும் இஷ்ட பூர்த்தி ஆகணும். முதல்ல எம்பெருமான்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம். அப்ப நமக்குன்னு சில கோரிக்கை இருக்கும். சில அந்த 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 எடுத்தோன்னு மோட்சம்னு கேட்டு யாரும் போறதில்லை. நமக்குன்னு சில கோரிக்கை இருக்கும், சில விருப்பங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இஷ்ட பூர்த்தி, நாம என்னென்ன இஷ்டப்படுறோமோ அது முழுவதுமாக நிறைவேறும். இந்த 108 நாமாக்கு உண்டான பலனை சொல்லி தலை கட்டுகிறார். மகாத்மாவான வடுக நம்பியாலே எல்லா சேதனரும் ஆந்திரபூர்ணேன மகாத்ம நேதம். அப்ப ஆந்திரபூர்ணேன மகாத்ம நேதம், இந்த ஆந்திரபூர்ணராலே ஒரு செய்யப்பட்ட இந்த அற்புதமான கிரந்தமானது எல்லா சேதனரும், எல்லாம் தான் இதுல எல்லா சேதனரும்னு அர்த்தம், எல்லா ஜீவாத்மாக்களும் அர்த்தம். எல்லா ஜீவாத்மாக்களும் உய்வடைவதற்காக இயற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரம். ஆக இந்த ஸ்தோத்திரத்தோட முக்கியமான பலன் என்ன? எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும். எப்படி திருமந்திரம் பகவான் நாமா வேண்டியதையெல்லாம் கொடுக்குமோ அதே போல இந்த ராமானுஜர் திருநாமமும் வேண்டியதையெல்லாம் கொடுக்கும். அதே போல மகாத்மாவான வடுக நம்பி இதை அள்ளி செய்தவர் ஆந்திர பூர்ணர். அவர் எம்பெருமானாருடைய திவ்ய கடாட்சத்துக்கு நேரே இலக்கானவர். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு பாலமுது தினந்தோறும் பால் காய்ச்சி கொடுக்கக்கூடியவர். அவர் ஆழ்வானையும் ஆண்டானையும் போலே இரு கரையர் அல்ல. ஒரு பக்கம் எம்பெருமான பற்றது, இன்னொரு பக்கம் எம்பெருமானார பற்றது. இப்படி ரெண்டு கரை இல்லை, அவருக்கு ஒரே கரை தான். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, எம்பெருமானார் மட்டுமே தெய்வம்னு சொல்லி அப்படி நம்பெருமாள் திருவீதி உற்சவம் கண்டறியும் பொழுது அந்த புறப்பாடு சமயத்துல வடுகா பெருமாள் வருகிறார் வாரும்னு அழைச்சார். இங்கேருந்து வடுகா வடுகான்னு இங்கேருந்து பதில் வந்தது, நாம் என்னுடைய எம்பெருமானாருக்கு பால் காய்ச்சி கொண்டிருக்கிறேன், எனக்கு பெருமாள் எம்பெருமானார், உம்மருக்கு வேணா நம்பெருமாள் பெருமாளாக போகட்டும் சொல்லி அந்த நம்பெருமாள் புறப்பாட்டையே, நம்பெருமாள் கோஷ்டி அவர் விசேஷமான கோஷ்டி, அந்த நம்பெருமாள் கோஷ்டியையே தியாகம் செய்து எனக்கு பெருமாள் எம்பெருமானார் தான்னு ஒரே கரை. ஆழ்வானுக்கும் ஆண்டானுக்கும் பெரிய பெருமாளும் வேணும், எம்பெருமானாரும் வேணும். ஆனா வடுக நம்பிக்கை பெரிய பெருமாள் வேண்டாம், தேவு மற்றறியேன், எனக்கு பெருமாள் என்னுடைய எம்பெருமானார்னு சொல்லி இருந்த வடுக நம்பி அவராலே அள்ளி செய்யப்பட்ட இந்த அற்புதமான ஸ்தோத்திரம். இதனை மனதிலே தங்கி தினந்தோறும் படிப்பவர்களுக்கு இவ்வுலகில் ராமானுஜரை நெஞ்சில் கொண்ட ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு வாழ்முதலாய் உள்ளது. இதுவே அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு உஜ்ஜீவனமா இருக்கு. அதனால உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு ஆழ்வார்கள் இருக்கட்டும். மாதா பிதா யுவதயா ஸ்தனயா விபூதிகி சர்வம் எதேவ நியமேன மது அன்பயானாம் அப்படின்னு இந்த ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் ஆழ்வார்களாக இருக்கட்டும். ஆனால் நமக்கு உண்ணும் சோறாகட்டும் பருகு நீராகட்டும் தின்னும் வெத்தலை ஆகட்டும், நமக்கு தாயாகட்டும் தந்தையாகட்டும் தாரமாகட்டும் மக்களாகட்டும் உற்றார் எல்லா செல்வமும் நமக்கு அந்த எம்பெருமானாராகவே இருக்குன்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த ராமானுசரை நெஞ்சிலே கொண்ட ஸ்ரீவைஷ்ணவனுக்கு இந்த 108 திருநாமாக்கள் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமான் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு சொல்லி அந்த நாமத்தையே தரித்து கொண்டு வாழ்கின்ற இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இந்த நாமமே அவர்களுக்கு பிராணனாய் உள்ளது. அப்போ இது வேண்டியதையும் கொடுக்கிறது இந்த திருநாமா. இந்த திருநாமத்துல ஆசைப்பட்டவர்களுக்கு இதுவே வாழ்முதலாக இருக்கிறது, இதுவே பெரும் மூச்சா இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த திருநாமம், அந்த 108 திருநாமம், அதற்குண்டான சரித்திர பாகம், இப்படி எம்பெருமானாரோட நாம சில நாள்கள் சில உபன்யாசங்களை சேர்ந்து கழிக்கப்பட்டோம். இதுவும் அந்த எம்பெருமானாரது இன்னருள். இந்த அருளை அவர் மேலும் மேலும் பொழிந்து இந்த மாதிரி ஒரு சத் விஷயம், இந்த மாதிரி ஒரு சங்கோஷ்டியை நடத்தி கொண்டு செல்லணும்னு சொல்லி எம்பெருமானார் திருவிடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி முதல்ல பவிஷதாச்சாரியர் திருமேனி, அப்புறம் தானுகந்த திருமேனி, அப்புறம் தமருகந்த திருமேனி, அப்புறம் தானான திருமேனி,
திருமலையில அனந்தான்பள்ளி உகந்த பாஷ்யக்காரர் திருமேனி, இப்படி எம்பெருமானார் திருமேனி எல்லாமே நம்ம இல்லங்கள் எழுந்தொழி இருக்கு. மடத்து எல்லா திருமேனிகளுக்கும் திருப்பல்லாண்டு பாடி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்வோம். இந்த 108 நாமாக்களையும் நாமும் சொல்லி நெஞ்சே சொல்லுவோம். அவன் நாமங்களே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.